தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் சில முக்கியமான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது கூடவே சேர்த்து அமெரிக்க போர் விமானங்கள் இருக்குல்ல, அது சார்ந்த சில காட்சிகளையும் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உலகத்திலேயே லார்ஜஸ்ட் மிலிட்ரி, நல்ல வெயிட்டான மிலிட்ரி அப்படின்னு பேர் எடுத்த 2 நாடுகளோட மிலிட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இல்லை, அமெரிக்கா ஒரு முறை சொல்ல பாருங்க, எங்கள் விமானம் தான் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த விமானங்கள் நிலைமை பார்க்கணுமே. இந்த குவைத்தோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சில அமெரிக்க போர் விமானங்கள் இந்த திங்கட்கிழமை காலையில் வாக்கில் கிராஷ் ஆகியிருக்குன்ற விஷயத்த அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இது போல விஷயங்களை ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க, குழப்பத்தில் வச்சுருப்பாங்க மக்களை. ஆனால் இங்கே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு எதுவும் ஆகலை, அவங்க உயிர் பழைச்சிட்டாங்க. இட் மீன்ஸ் பைலட்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்கிறாங்க. இதில் சில பேர் காயப்பட்டிருக்காங்க, அவங்கள மட்டும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இது சம்மந்தமான அமெரிக்க இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு உட்படுவாங்க. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவங்களும் கோஆர்டினேஷனாக செயல்படுவாங்க. ஸோ 2 தரப்பை சேர்ந்து தான் இதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக விசாரிக்க போகிறோன்னு குவைத் சொல்லியிருக்கு. சொன்னால் போதும், அதில் காட்சியாக பார்க்கணும்ல. இந்த அமெரிக்காவோட F-15 ஜெட் இருக்குல்ல, அது இந்த குவைத்தோட அல்ஜாரால எந்த அளவுக்கு விழுந்துச்சு அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்கள். இது சார்ந்து ஈரான் சைடில் சொல்கிறது, நாங்கள் தான் சொன்னோமேங்க, எங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது, அதை வச்சு நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும், அதுக்கான பரிசு தான் இதுன்ற மாதிரி ஈரான் சைடில் சொல்கிறாங்க. ஆனால் குவைத் சொல்லிட்டாங்க, ஆனால் முழுமையாக சொல்லாமல் இருக்காங்க, ஈரான் தான் அடிச்சது அப்படின்ட்டு. வித்தியாசம் புரியுதா மக்களே? அதை காட்சியை பார்த்துருங்களா. சவுதி அராம்கோ இந்த உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனிஸ்ல முக்கியமான ஒன்று. இந்த சவுதி அராம்கோவோட ஒரு முக்கியமான பிளான்ட் ஒன்று சவுதி அரேபியாவோட ராஸ் டானூரா இருக்குல்ல, அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட் ஹப்பில் இது முக்கியமானது. அப்பேற்பட்ட மிக முக்கியமான இந்த சவுதி அராம்கோ ஆயில் ரிஃபைனர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டு இது இப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது இப்போ என்ன வேணாலும் நிலைமைக்கு தள்ளப்படுறான்ற அடுத்த கட்ட ரிஸ்கையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உலகளாவிய இந்த எண்ணெய் விலை இருக்குல்ல, இது இதுக்கப்புறம் இன்னும் பீக்குக்கு போக போகுதுங்க. அது மட்டும் கேரண்டியாக தெரியுது. ஏன்னா ஈரான் கல்ஃபில் ஆட்சி அடி இருக்குல்ல, அது சவுதி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகி அராம்கோ வரைக்கும் கை வச்சிருக்காங்க. எஸ், இது சம்மந்தமாக அராம்கோவை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இப்போ? ஆமாங்க, எங்களோட அந்த சவுதி பிளான்ட் சார்ந்து ஈரான் அடிச்சிருக்கு, அது உண்மைதான். ஆனால் இந்த ஸ்ட்ரைக் நடந்துச்சுல, இதுக்கப்புறம் நிலைமையை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பெருசாக பிரச்சனை இல்லைன்ட்டு. இந்த ப்ரிகாஷன் ஆக்ஷனாக தான் நாங்கள் இப்போதைக்கு இந்த பிளான்ட்டை மூடி வச்சிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காட்சியை பாருங்களேன். डेंजर हो गया यार। ए मज़ाइल भाई आए हो, मज़ाइल डठा पहले झाड़ा प्लांट ने विच ते अल्लाह माफ करे, प्लांट विच अशरफ को तू आना पे काम खराब हो गया है। ये आराम को प्लांट என்னடா உலகம் முழுக்க போர் பதட்டம் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஜெர்மனி எதுவுமே சொல்லாமல் வாய மூடிட்டு இருக்காங்களே. போருக்கு பேர் போன நாடாச்சே உலக போர்களுக்கு. அப்பேற்பட்ட ஜெர்மனி பெண்ணத்திரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈரான் பண்ணது சரியே கிடையாது, அமெரிக்கா இஸ்ரேல் படம் தான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால் நான் அமெரிக்கா கூட சேர்ந்து ஈரானில் இருக்க முக்கியமான டார்கெட்ஸாக அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜெர்மனி சொல்லி வச்சிருக்கு. ஜெர்மனி மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸு, யூகே, இன்னும் சில நாடுகளும் அமெரிக்கா கூட நிற்போம், ஈரானுக்கு எதிராக நாங்கள் பாடம் புகட்டுவோன்னு அவங்கெல்லாம் சூழல் வச்சு வச்சுருக்காங்க.
இதில் வேற அவங்க என்ன தெரியுமா காரணம் சொல்கிறாங்க, எங்கள் நாடுகளுக்கு நட்பு நாடுகள் நிறைய இருக்குது, கல்ஃப் முழுக்க எங்களுக்கு நட்பாக அவ்வளோ செயல்படுற நிலப்பரப்புகள் இருக்குது, அவங்கள நாங்கள் பாதுகாத்தாகணும்ல, அது எங்களோட தார்மீக கடமைல, அதனால் நாங்கள் அமெரிக்கா கூட சேர்ந்து ஈரானில் இருக்கிற முக்கியமான மிசைல்ஸ் லான்ச் பண்ணுற சைட்ஸு, ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுற சைட்ஸு, அந்த இடங்களை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், காத்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. பொதுவாக மற்ற நாடுகள் உதவின்னு கேட்டாலே கிடைக்காது, ஆனால் அமெரிக்காவுக்கு மட்டும் பார்த்தீங்களா கேட்காமே உதவுறாங்க இத்தனை பேர். அதுதான் அமெரிக்கா. உலகம் முழுக்க அவ்வளோ ஃபண்டிங் பண்ணி உலக தலைவர்கள் அந்தளவுக்கு நட்புறவாக அவங்க வச்சு இந்தளவுக்கு கேட்காம உதவி செய்ய பல பேர் கிளம்பி வராங்க. இது அமெரிக்கா மீது கொண்ட அந்த நட்புன்னு சொல்கிறத காட்டிலும் ஈரான் மேலே இருக்க கடுப்பு இருக்குல்ல, அதுதான் இங்கே உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுது. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அமெரிக்காவும் ஈரானும் சர்வதேச சட்ட விதிகளை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, ஃபுல்லாக நீங்கள் மீறிட்டீங்க. எங்கள் நாடு மேலே இந்தளவுக்கு மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்ணியிருக்கீங்களா, எங்கள் நாட்டு மக்களை கொண்டு இருக்கீங்களா, எப்படி நீங்கள் இதை பண்ணலாம், நீங்கள் எங்கள் நாட்டு மக்கள் மேலே கை வச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் சுப்ரீம் லீடரையும் கொண்டு இருக்கீங்க, இதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், பெரிய தப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் தான் கிளைம் பண்ணணும், அதுக்கான ஒரு ரிட்டாலியேஷன் ஆக்ஷன் இருக்குல்ல, அதை நாங்கள் இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஈரான் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு, இது பத்தாதுன்னு இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக அடிக்க போகிறோம், எங்களோட எதிரிகளை ஒரே நேரத்தில் சமாளிக்க போகிறோன்னு அவங்க சூழல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 700 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க ஈரானில் மட்டுமே. இந்த அமெரிக்கா இஸ்ரேல் வச்ச அடி இருக்குல்ல, இதில் இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ட்டு ஈரானை பேஸ் பண்ண ஒரு அமைப்பு நம்பர்ஸை வெளியிட்டு இருக்காங்க. முதல்ல 350 பேர்னு சொன்னாங்க, அது 555 மாறிச்சு, இப்போ 700 வந்து நின்றுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கில் உயிரிழப்புகள் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நிலைமை அப்படிதான் உக்கிரமாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் இது வரைக்கும் பண்ண த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக் இருக்குல்ல, அதில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இப்படி மேலே போயிட்டு இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் இன்னும் சும்மா இல்லை, அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா தொடர்ந்து ஈரானை. ஸோ உயிரிழப்புகள் இன்னும் மிதமிஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு பெருசாக எழுந்திருக்கு. இல்லை ஈரான் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலோட இந்த புருட்டாலிட்டி இருக்குல்ல, இவ்வளோ கொடூரமாக அவங்க அடிச்சிருக்காங்களே எங்களோட ராணுவத்தினர் மேலே கை வச்சிருந்தா கூட நாங்கள் அடுத்து என்னவோ அதை ஓரளவுக்கு பண்ணியிருப்போம், ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் மேலே கை வச்சிருக்கீங்களே, உங்களை எப்படி நாங்கள் சும்மா விடுறது, நாங்கள் உங்களை சும்மாவே விட மாட்டோம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பல பேரும் ஹியூமன் ரைட்ஸை பற்றிலாம் கிளாஸ் எடுப்பீங்க, பேசுவீங்க. அவங்களே எதுக்காக இப்போ மௌனமாக இருக்கீங்க, அமெரிக்காவை எதிர்த்து பேசணுன்ற பயமா என்ன? இது நீங்கள்லாம் வெட்கி தலையை குனிய வேண்டிய விஷயம்னு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு பெரிய அதிருப்தியை ஈரான் இங்கே பதிவு பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ஈரானுக்கு எதிராக பல நாடுகள் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த திரும்புகிற படலத்தை ஈரானே ஆட்டோமேட்டிக்காக அதிகரித்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. இஸ்ரேல் இந்த சதன் பெய்ரூட் இருக்குல்ல, லெபனானு, அந்த இடத்துல அச்சு அடியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் ஈரானில் சம்மடி அடிக்கிறாங்க இஸ்ரேலு, இன்னொரு பக்கம் லெபனானையும் அவங்க விட்டு வைக்கலைங்க. இப்போ வெளியே இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா பல பேர் லெபனான்லேயே கொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுமையாக போயிட்டுருக்கல. 2 நாடுகளுக்கு பிரச்சனை ஆரம்பித்து ஒட்டுமொத்த ரீஜனையும் கான்ஃப்ளிக்டில் கொண்டு வந்திருக்கு. இந்த சவுத் லெபனானில் இருக்க பீப்புள் இருக்காங்களே, அவங்களாம் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம மக்களை இங்கேருந்து வெளியேறுங்க அப்படின்னு அந்த நாட்டு அரசாங்கம் சொன்னாலும் சரி, தாக்குதல் நடத்த போகிற நாடு சொன்னாலும் சரி, பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா இந்த டேஞ்சரஸான இடத்துலேருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்துக்கு போனோம் பார்த்தீங்களா, ஆனால் பாதுகாப்பான இடமே இல்லை அப்படின்ற நிலைமை கிரியேட் என்னங்க பண்ணுறது? இட் மீன்ஸ் அந்த நாடு டார்கெட் பண்ணுறோன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியிலும் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் எங்கே தான் போவாங்க? உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே இருக்க மக்கள், லெபனானில் இருக்கவங்களாம். எமர்ஜென்சி மீட்டிங் மேலே மீட்டிங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆல்ரெடி ரெபல்ஸால் பாதிக்கப்பட்ட அரசு வேறு, அது ஆல்ரெடி நிறைய கிளர்ச்சி குழுக்கள் வேறு உள்ளே இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்ன பண்ண போகிறாங்களோ? அந்த மக்கள் இருக்காங்க, லெபனான் இருக்கிற மக்கள்லாம் இன்னும் டென்ஸாக தாங்க இருக்காங்க. எப்படியாவது இந்த பகுதியை விட்டு நம்ம வெளியேறுன்னு போகிறாங்க, போனால் அங்கே அடி விழுது, அங்கேருந்து வெளியேறினா இன்னொரு இடத்துல அடி விழுது. இப்படி தான் அந்த நாட்டு மக்களோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த ஈரானோட நார்தன் டெஹ்ரான் இருக்குல்ல, அங்கே இருக்கிற காந்தி ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்தீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் ஹெவிலி டேமேஜை ஃபேஸ் பண்ணியிருக்கு. மற்ற இடங்களில் தாக்குதல் நடத்துறது வேறு, ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினா அங்கே உயிரிழக்க போகிறது வேறு யாராக இருக்க முடியும்? மிலிட்ரி பர்சனல்ஸா? அப்பாவி பொதுமக்கள் தான். ஏற்கனவே ஈரானில் இருக்க ஒரு பிரைமரி ஸ்கூல் மேலே அட்டாக் பண்ணி 165க்கும் மேற்பட்ட உயிர்களை எடுத்துட்டாங்க, குழந்தைங்க உயிர்களை. இப்போ இது பத்தாதுன்னு இஸ்ரேலோட இந்த விமானப்படை தாக்குதல் டெஹ்ரானில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நின்றுருக்கு. இதில் பயங்கரமாக இடிபாடுகளை பார்க்க முடியுதுங்க. அந்த ஹாஸ்பிட்டலை பேஸ் பண்ணி பிறந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்கள எவாக்குவேட் பண்ணுற வேலை பெருசாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எழுந்து நடக்கவே முடியாத பேஷண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. உயிரை காப்பாற்றிக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உயிர் போகுன்ற மாதிரி அந்த நிலைமை எங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலை அளிக்குது, கஷ்டமாக இருக்குன்னு யுனைடெட் நேஷன் இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு.
யுனைடெட் நேஷன் கையாளாகாத ஒரு அமைப்புன்றதை திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களால ஒன்றுத்தையுமே உருப்படியாக நிறுத்தவே முடியல. அப்புறம் எதுக்கு அந்த அமைப்புன்னு தெரியல. டொனால்ட் ட்ரம்ப் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பிச்சு விட்டு வரதுரா இவரை பார்க்கலாமா? இவர் வெனிசுவேலா மாடலை ஈரானோடு கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. வெனிசுவேலாவில் என்னென்ன பண்ணாங்க? நிக்கோலஸ் மதுரை தூக்குனால அட்டாக் பண்ணிட்டு, அதே போல இப்போ என்ன பண்ணாங்க? ஈரானில் ஆளை வந்து கிட்னாப்லாம் பண்ணல, சிறை பிடிச்சும் வரல, சாவடிச்சிட்டாங்க. சுப்ரீம் லீடரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல, நாங்கள் வெனிசுவேலா பண்ணது இருக்கல ஆப்ரேஷனை, அது ஆக்சுவலாக பர்ஃபெக்டான சினாரியோ, அதை அவ்வளோ தூரம் கச்சிதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஈரான்லேயே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இப்போ பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு ஈரானில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரெஜிம் சேஞ்சு. நிக்கோலஸ் மதுரை தூக்கினாலே போதும், நமக்கு தலைவலி அவர் தான், வேற யார் இந்த சீட்டுக்கு வந்தாலும் அதிபராக நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. அங்கே அடித்தாங்க. இப்போ ஈரான்லேயும் இதே மாதிரி தான், நமக்கு அந்த ரெஜிம் தான் தலைவலியே. சுப்ரீம் லீடரை தூக்கியாச்சு, அடுத்து 48 பேருக்கு மேலே போட்டாச்சு முக்கியமான கவர்மெண்ட் ஃபிகர்ஸை. இதை தாண்டி இன்னும் புதுசாக என்ன அப்பாயின் பண்ணுற அவங்களே போடுவன்ற மாதிரி தான் அவர் இங்கே சூழல் வச்சிருக்க மாதிரி இருக்கு மறைமுகமாக. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இருக்குல்ல, இது இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆப்ரேஷன். அந்தளவுக்கு நாங்கள் இறங்கி மூலா முடுக்கலையும் தேடி எதிரிகளை தூக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா பணக்கார நாடு மட்டும் கிடையாது, மிலிட்ரி பவரில் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிற நாடு. அங்கே பெருமை பேசுகிறாரு, மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நாடு. நாங்கள் மிலிட்ரியை எப்போவுமே நல்ல காரணங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதை தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தனக்கு தனி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவரோட ஸ்பீச்சை ஃபுல்லாக கேளுங்களேன். Overwhelming military offensives the world has ever seen. Nobody's seen anything like it. We have hit hundreds of targets in Iran, including Revolutionary Guard facilities, Iranian air defense systems. Just now it was announced that we knocked out 9 ships plus their naval building, all in a matter of literally minutes. Iran's formerly supreme leader, Ayatollah Khamenei, is dead. This wretched and vile man had the blood of hundreds and even thousands of Americans on his hands and was responsible for the slaughter of countless thousands of innocent people all across many countries. Last night, all over Iran, the voices of the Iranian people could be heard cheering and celebrating in the streets when his death was announced. The entire military command is gone as well, and many of them want to surrender into saving their lives. They want immunity. They're calling by the thousands. Combat operations continue at this time in full force, and they will continue until all of our objectives are achieved. We have very strong objectives. They could have done something 2 weeks ago, but they just couldn't get there. Earlier today, CENTCOM shared the news that 3 U.S. military service members have been killed in action. As one nation, we grieve for the true American patriots who have made the ultimate sacrifice for our nation, even as we continue the righteous mission for which they gave their lives. We pray for the full recovery of the wounded and send our immense love and eternal gratitude to the families of the fallen. And sadly, there will likely be more. Before it ends, that's the way it is. Likely be more, but we'll do everything possible where that won't be the case. But America will avenge their deaths and deliver the most punishing blow to the terrorists who have waged war against basically civilization. They have waged war against civilization itself. Our resolve, and likewise that of Israel, has never been stronger. America is now again the richest, most powerful nation in the world by far. But the only reason we enjoy the quality of life that we do and the freedom and security is we have done things that others are unable to do. But it's because of warriors who are willing to lay down their lives to do battle with our enemies. And they do battle better than anybody. An Iranian regime armed with long-range missiles and nuclear weapons would be a dire threat to every American. We cannot allow a nation that raises terrorist armies to possess such weapons that would allow them to extort the world to their evil will. Not going to let it happen.
We're not happening to us, and we're not going to let it happen to others. The United States has the strongest military the world has ever seen. I rebuilt our military in my first term. There's never been a military like we possess. And frankly, there's nobody even close, but we are now using that military for good. We want to have it for good purpose. We're undertaking this massive operation not merely to ensure security for our own time and place, but for our children and their children, just as our ancestors have done for us many, many years ago. This is the duty and the burden of a free people. These actions are right and they are necessary to ensure that Americans will never have to face a radical, bloodthirsty terrorist regime armed with nuclear weapons and lots of threats. For almost 50 years, these wicked extremists have been attacking the United States while chanting the slogan, "Death to America" or "Death to Israel" or both. They are the world's #1 state sponsor of terror. We are the world's greatest and most powerful nation, so we can do something about what they do. These intolerable threats will not continue any longer. I once again urge the Revolutionary Guard, the Iranian military, police, to lay down your arms and receive full immunity or face certain death. It will be certain death. Won't be pretty. I call upon all Iranian patriots who yearn for freedom to seize this moment, to be brave, be bold, be heroic, and take back your country. America is with you. I made a promise to you, and I fulfilled that promise. The rest will be up to you, but we'll be there to help. Thank you. God bless you to our incredible warriors, and God bless the United States of America. Thank you. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கவங்க நிலமை மட்டும் கிடையாது, கல்ஃப் முழுக்க இருக்க என்டையர் ஏர்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இதே போல் நிலமை தான். ஏர்போர்ட்ஸ் உள்ளே சரி வெளியவும் சரி. பங்களாதேஷ் ஏர்போர்ட்டில் இதே நிலமை தான். அதாவது உலகம் முழுக்க விமான சேவைகள் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கா. பிகாஸ் அங்கேருந்து விமானம் கிளம்பி குறிப்பிட்ட அந்த கல்ஃபை தாண்டி போக முடியாது. அந்தளவுக்கு ஏர் ஸ்பேஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பதட்டம் காரணமாக. இந்த பயணிகள்லாம் விமானங்களுக்காக காத்திருந்து என்ன பண்ணுறது தெரியாமல் சூட்கேஸ் அங்கே போட்டு அது மேலே படுத்து தூங்குறது, சாப்பிட எதனா கிடைக்குமா இல்லை குடிக்க எதனா கிடைக்குமான்னு அங்கேயே அலையிறது. ரொம்ப ரொம்ப பரிதாபம் மக்களே. உலக நாடுகளோட தலைவர்களுக்குள்ள இருக்க ஈகோ பிரச்சனை எங்கே வந்து சாமானியன் வரைக்கும் ஸ்தம்பிக்க வச்சிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் முடிவுக்கு வரணும். இதை எதிர்பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.